தொலைத்து விடுவேன் என முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனுக்கு ராஜேந்திர பாலாஜி மிரட்டல் விடுத்துள்ளார். அத்துடன் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்கு உள்ளேயும் வெளியேயும் இருந்து குடிபறிக்கும் வேலை நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நீ அம்மா அம்மாவை எங்க அசிங்கமா பேசுறது எனக்கு வீடியோ இருக்கு பேசுறது. நான் அப்படி இல்லையே, புரட்சித்தல் எம்ஜிஆருக்கு அஞ்சாவது கோட்டை வாசல போய் காலில் வந்து அன்னைக்கு நான் காலில் வரும்போது கூட இருந்தவங்க 2 பேர் முன்னோடு இருக்காங்க கோயிலுக்குள்ள பத்ராஜ் ராமச்சந்திரன். நான் தான் வந்து எல்லாரும் போன 40 பேர் வெளியே நிற்கிறாங்க. நான் ஓடி தலைவர் எம்ஜிஆர் காலில் வந்து தலைவரை கூப்பிடுறேன். இது என்ன வரலாறு? உனக்கு என்ன வரலாறு? எத்தனை பேர் காலம் இருந்த? நான் அண்ணாதிமுக ஒரே கட்சி, எம்ஜிஆர் தொண்டன், புரட்சித்தல் எம்ஜிஆர் வெம்பப்பாடி கேம் திறக்கும் போது கொடிய கட்சி ராமேஸ்வரம் கடமையில கவனித்து விழுந்தவரானு. அன்னைக்கு செத்துருந்தா பூத்தா இருக்கும். அண்ணாதிமுக ரத்தம் என் உடம்புல ஓடுது, உனக்கு இத்தரத்தை ஓடுது. நீ முதல்ல காங்கிரஸ், அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ், அடுத்து பிஜேபி, அடுத்து தேமுதிக, அடுத்து அதிமுக, அடுத்து ஓபிஎஸ், அடுத்து அதிமுக. வெக்கமாய் உனக்கு? நீ வந்து ஏன் பண்ணுங்க? எனக்காக உயிர் கொடுத்து நின்றவன், போராடுவன், என்னை எழுத்தாக்க மதிக்கக்கூடிய பண்பு எனக்கு இருக்கு. அமைச்சராக ஆக்கப்பட்டவன் புரட்சி தமிழ் எடப்பாடியால் இன்றைக்கு மாநில அமைப்பு சாரா உருவாக்கப்பட்டு அமைச்சராக தொடர்ந்தவன். இன்றைக்கு எடப்பாடியுடைய தலையில் இருக்கக்கூடிய வீரவாதங்கள், தென் மாவட்ட வீரவாதங்கள் ஒன்றாக நான் இருப்பேன். கட்சி வெற்றி வந்தாலும் தோல்வி இருந்தாலும் இயக்கத்தில் இருக்கக்கூடியவன் நான். சில பேர் நிலவரம் கொடுத்துருக்க விருதுல துணில மன்னர்கள் அண்ணா